வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வசிக்கின்றனர். தமிழர்களின் எண்ணிக்கை பல லட்சங்கள் இருக்கும். இவர்கள் அத்தனை பேரின் கவனமும் இன்றைய சட்டப்பேரவை தேர்தலில்தான் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவர்களில் சிலரது உற்சாகமும் ஜனநாயக கடமையாற்றும் ஆர்வமும் நம்மை வியப்பூட்டுவதாக இருக்கிறது. வெளிநாடுகளில் ஏராளமான தமிழர்கள் தமிழக அரசியலை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாலும் சிலர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கென்றே தமிழகம் வந்துள்ளனர். தேர்தலில் வாக்களிப்பதற்காக நேற்று சென்னை வந்த சிலர் தத்தமது ஊர்களுக்கு சென்று வாக்களித்தனர். ரொம்ப செலவு பண்ணி வந்திருக்கிறேன். என்னோட நண்பர்கள்லாம் அங்கே இன்னும் ஏங்கிட்டு இருக்காங்க ஓட்டு போட முடியலையேன்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும். தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அங்கேருந்தே நாங்கள் ஓட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அடுத்த வர எலெக்ஷனில் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப செலவு பண்ணி ஓட்டு போட்டு ஆகணுன்றதுக்காக அங்கேருந்து வந்திருக்கிறோம். ஸோ இது மாதிரி நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இதை கன்சிடர் பண்ணணுன்றது எங்களோட ஆவல். லட்சங்களில் செலவு செய்து கொண்டு தாயகம் வந்து வாக்களித்தவர்களின் கோரிக்கை வெளிநாடுகளில் இருந்தே வாக்களிக்க வகை செய்ய வேண்டும் என்பதுதான். ஸ்வீடன் நாட்டில் இருக்கேன். அங்கேருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்தேன். இப்போ ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நிறைய பேரால் வர முடியறதில்ல. அதனால் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்லைனில் ஓட்டு போடுற மாதிரி வசதி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வாக்களிப்பது என்ற ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்து வந்து வாக்களித்தவர்களின் கோரிக்கையை அடுத்த தேர்தலிலாவது தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் வாக்களிப்பதற்கு ஏற்றது போல் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வெளிநாடு வாழ் தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரவுடன் செய்தியாளர் ஆனந்தன்.